முதல்ல நீ வசுந்தரா விஷயத்துல நல்ல முடிவை எடுத்த. ஆமா மகேஷ், நீ உன் பொண்டாட்டிக்காக எவ்வளவோ செய்யற. ஆனா நீ செய்யற விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த புள்ள நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கா. புத்திசாலியும் கூட. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வசுந்தராவை மகேஷ் மிரட்டி தான் அஞ்சலி உனக்கு நல்லது செய்ய வச்சுக்கிறானா? அதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட, இல்ல நான் என்ன சொல்லட்டுமா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இப்போதைக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம் சார். அது இல்ல, நான் சார், நான் தான் அவளுக்கு உதவுறேன்னு தெரிஞ்சா உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளிடுவா. அதுக்கப்புறம் அவளோட லட்சியத்தை அடையிறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால நான் சொல்ற வரைக்கும் இந்த உண்மையை வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிடாதீங்க. திரும்ப திரும்ப நீங்க இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கிளம்புங்க. சரி. ஓனர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க இங்கே வந்தேன். ஆனால் உண்மையாகவே அவர் உங்களோட எக்ஸ்ன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இதை உங்களாண்ட சொன்னால் மகேஷ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயின்னே இருப்பீங்க. இதை சொல்லாமலும் இருக்க முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது? பேசு பேசு, எல்லாம் என் நேரம். எல்லாம் சாப்பிட்ற நேரம் தான். ஏங்க வாங்க, அஞ்சலிமா நீ வா, சாப்பிட்ரு வா. ஐயோ, எனக்கு வேண்டாம் மாமா. நீங்க உங்க பொண்டாட்டிக்காக ஆசையா சமைச்சிருக்கீங்க. அது போய் நான் சாப்பிட்டா அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும். வேண்டாம், உங்க பொண்டாட்டிக்கே கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வயிறு வலிக்காது. ஒன்னா சாப்பிட்டுருங்க. நான் பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. மாமா, நான் பாத்துக்கிறேன். மொத்த கேரியரையும் ஒத்த பருக்க இல்லாம நான் அக்காவை சாப்பிட வச்சிடுறேன். நீங்க கிளம்புங்க மாமா. அப்படியா? அப்ப நீ ஒழுங்கா அவங்கள சாப்பிட வச்சிருவியா? சரி, உன்னதான் நம்பி இந்த பொறுப்பு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போறேன். இந்த பாருங்க, ஒழுங்கா சாப்பிட்டுருங்க. ஒத்த உசுறு கிடையாது, ரெட்டை உசுறு. அதனால ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். மாமா ப்ளீஸ், ஒரு ரிக்வெஸ்ட். இந்த ரெண்டு உசுருன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. இனிமே இந்த டயலாக மட்டும் மாத்திக்கிறீங்களா? ஏமா, நானம்மா எழுதுற மாத்துறதுக்கு? எழுத வேண்டியவரு எழுதுறாரு. அந்த இறைவன் எழுதி வச்சதை நாம மாற்றக்கூடாது. ரெட்டை உசுறுன்னு எழுதியிருக்காரு, அது ரெட்டை உசுறு தான். புரியுதா? அப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ருணுங்க. இந்த பாரு அஞ்சலி, இந்த பாரு, நீ சொல்றதை நம்பி தான் போகிறேன். நீ ஒழுங்கா பார்த்துக்க, உங்களை சாப்பிட வச்சிரு. சரி. சாப்பிட மாட்டேன், நடம் முடிப்பாங்க. நீ விட்டுறாத. புரியுதா? உங்களை நம்பி தான் போகிறேன். ஏங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். நான் ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. டேஸ்ட் பார்க்குறேன். அர்த்தம் கொடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சா கழுத்து வரைக்கும் இருக்குது. அது வேணும். இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பிரியாணி எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமைல நான் சாப்பிட மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ? சரி, ஓகே, சாப்பிடுறேன். தேங்க்யூ. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல சத்யா. என் அஞ்சலி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வெளிப்படையா இதெல்லாம் செஞ்சா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. அதனாலதான் இப்படி பண்ணப்பா. நடிக்காதப்பா. உண்மையதான் நான் சொல்றேன் சத்யா. நான் திருந்திட்டேன். ஆனா அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. மற்றவங்களா நம்புறது இருக்கட்டும். நீ முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று மூஞ்ச பாத்துக்கிறியா? அது உன்னை நம்புச்சா? பாஸ், நீ சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா தயவு செய்து ஏன் ஓனரை விட்டுரு, புரியுதா? அவங்க வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஏதோ நல்லது நடக்க மாதிரி தருது. அதை கெட்டு விட்டுறாதையா. இந்த நிமிஷம் மட்டும் அவங்க வெற்றிக்கு பின்னாடி நீ இருக்கிறன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி பண்ணு போயின்னே இருப்பாங்க. போயிடியா, அவங்களை விட்டு போயிடு. நீ மொத்தமா போயிட்டுனா அவங்க நிம்மதியாவது இருப்பாங்க. சத்யா, ப்ளீஸ் சத்யா, நான் சொல்றதை கேளு. நான் அஞ்சலி கெட்டது பண்ண மாட்டேன். எவ்வளவு நாள் நீ கெட்டதானே பண்ணிட்டு இருந்த? அதுல இருந்து உனக்கு எந்த நல்லதுமே நடக்கல. அதனாலதான் இப்ப இந்த மாதிரிலாம் சீன் போட்டுக்கிற இல்ல? இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை நீ ஏத்துக்க போறதில்ல. நீ இல்ல, யாருமே ஏத்துக்க போறதில்ல. ஏன்னா கடந்த காலத்துல நான் செஞ்ச கொடுமைகள்லாம் அப்படி அஞ்சலிய அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதை யாராலையும் அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியாது. அதனாலதான் இப்ப நீயும் என்ன நம்ப மாட்டேங்கிற. காலம்னு ஒண்ணு இருக்கு சத்யா. அது உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி ஒரு நாள் புரிய வைக்கும். எப்பா எப்பா எப்பா
நீ போடுற ஸ்கெட்சில் இது புது ஸ்கெட்ச் நல்லாவே க்ளீனாக தருது. நீ திருந்திட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், உன் வலையில எங்க எல்லாத்தையும் விழ வைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுத்து இருக்கணும். அதானே உன் ஸ்டைல? இப்படிதான் எங்க ஓனரே இந்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்தினேன். இதை பாரு, நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. நேற்று வரையும் என் ஓனர் தனியாதையா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க கூட ஒரு நல்ல நண்பனா நான் இருக்கிறேன். அவங்கள ஏமாறவும் விட மாட்டேன். இதை பாரு, உன் திட்டம் என்னைக்கு நிறைவேறாது. எஸ் மேம், நான் சொல்லும்போது நீங்க வந்தா போதும். சைலண்டா இருக்கு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, இங்க எங்கேயும் சிசிடிவி கேமராவும் இல்ல. அதான் கரெக்டா இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வண்டி எங்கேயாச்சும் ஓரமா நிறுத்த சொல்லுங்க, மறைஞ்சிருக்கு ஓகே சொல்லுங்க. மேடம். அஞ்சலியும் கூட்டிட்டு போங்க. அஞ்சலி, உனக்கு யாராவது தப்பான ஆளுங்க தெரிஞ்சா உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரிங்க மேடம். வாங்க. போங்க. ஓகே மேடம், வாங்க. மறைவான இடத்துல வண்டி விடுங்க. நான் இங்க இருக்கேன், அவங்க வரும்போது ஓகே மேடம். என்னடா இது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆளு பார்க்க நல்லா தான் இருக்கு. என்ன மேடம், எப்படி வசதி? 1 2 3 4 5 பேர் இருக்க மேடம். மேடம், ரேட் எப்படி மேடம்? அஞ்சலி, நீ எங்க நிக்கிற? மணி 11 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு போகல. ஆட்டோக்கு ஏதாவது வெயிட் பண்றியா? சொல்லு. நீ அதெல்லாம் கேக்குற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. அஞ்சலி, அன்டைம்ல இங்க நிக்கிறது ரொம்ப டேஞ்சர். நிறைய பொறுக்கி பசங்களை அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பு, இல்ல என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை டிராப் பண்றேன். உன்னை போன்னு சொன்னேன், அதை நீ கேட்க மாட்டியா? அஞ்சலி, சொன்னா கேளு. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. தனியால உன்னால அந்த பொறுக்கிங்களை எல்லாம் சமாளிக்க முடியாது.